வேலூர் பரப்புரையப்ப எப்பவும் போல இதுலயும் ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னதுக்குதான் அதுக்கப்புறம் கிட்னி சட்னி எல்லாம் தூக்கிட்டு வந்தாங்க. அப்புறம் அண்ணனோட நேத்து பரப்புரையிலும் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லலாம்னு தோணுது. எதுக்கு நம்மளுக்கு இந்த வம்பு? அதுல வேற அண்ணா நிர்வாகம் எதுக்கும் பொறுப்பு இல்லைன்னு வேற மிரட்டிருக்காது. அண்ணா பயமா இருக்குதுண்ணா, ரொம்ப பயமா இருக்குதுண்ணா. கிட்னி பிரச்சனை தனி பிரச்சனை நான் ஹேண்டில் பண்ணி அது ஒரு அவதூறு சார். நான் மொத்தமா உடஞ்சது எங்க தெரியுமா சார்? 3வது புருஷன். இதே கல்யாணம் நாங்க 6 வருஷம் காதலிச்சிருக்கோம் சார். இந்த கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணி நாங்க அவ்வளவு தூரம் பெத்தவங்க ஏன்னா நான் பிறப்பாளி கிறிஸ்தவர், அவர் பிறப்பாளி இஸ்லாமியர். நாங்க உட்காந்து இந்த கல்யாணத்துக்காக அவ்வளவு ஒர்க் ஹார்ட் பண்ணிருக்கோம் சார். எங்க இருந்தா ஈஸியா திமுக கிட்ட இருந்து நான் 30 லட்சம் வாங்கிட்டு கல்யாணம் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க போயிடலாம் சார், அது பிரச்சனை இல்ல. ஆனா என்னன்னு நான் முடிச்சுக்கிறேன் சார். என்னன்னு சொல்லனா 3வது புருஷன். அப்ப 2 கணவரை காட்டுங்க சார். நாங்க 2 பேரும் ஹேண்டில் பண்ணிப்போம். நீங்க எங்களை சுத்தி இருக்கவங்களை யோசிச்சிங்களா? எங்களை பெத்தவங்களை யோசிச்சிங்களா? எங்க ஃப்ரெண்ட்ஸை யோசிச்சிங்களா? எங்க சொந்தக்காரங்களை யோசிச்சிங்களா? அவங்களை எப்படி சார் சமாளிப்பீங்க?